ரமேஷ் டோல் ரமேஷ் யூடியூப் சேனலிருந்து இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சிக்கு கட்டபெட்டு நடுவட்டி ஊரை சேர்ந்த என்கே போஜன் காடை ஃபேக்டரி ஓய்வு மற்றும் நடுவட்டி முன்னாள் ஊர் தலைவர் மற்றும் சிறந்த விவசாயி அவர்களிடம் பேட்டிக்கான வந்திருக்கின்றேன். சார் வணக்கம். வணக்கம். வணக்கங்க சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் நல்ல விதமாக போயிட்டு இருக்கு சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் காடை ஃபேக்டரியில் இப்போ ஓய்வு பெற்று எத்தனை வருடங்கள் ஆகின்றன? 18 வருடங்கள் ஆகிவிட்டது. 18 வருடம் ஆகிவிட்டது, முடிஞ்சு விட்டது. இப்போதைக்கு உங்கள் தொழில் என்னது? நான் இப்பொழுது சிறு சிறு விவசாய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறேன். அது சரி. எத்தனை வருடம் அனுபவம் உங்களுக்கு அந்த ஃபேக்டரியில்? ஃபேக்டரியில் மொத்தம் 38 வருடங்கள் நான் வேலை செய்துள்ளேன். அதனால அனுபவம் இருக்கிறதுங்களா? நல்ல அனுபவம் இருக்கு. இல்லை இன்னைக்கு கூட அந்த அனுபவம் பற்றி ஞாபகம் வருகிறது இல்லையா? வருகிறது. இன்னும் ஊட்டி குன்னூர் பக்கம் போனால் அந்த பக்கம் திரும்பி பார்க்க ஆசை இருக்கா? இல்லை, அந்த மாதிரி எல்லாம் இல்லை, ஜாஸ்தி இல்லை. ஆனால் காடை ஃபேக்டரிக்கு போனால் அங்கே இருக்கிற நம்ம நண்பர்கள் கூட எல்லாம் பழகி அங்கே போனால் எனக்கு மினிமம் ஒரு 1/2 ஹவராவது வேணும். அந்த அளவுக்கு பழக்கம். பணி செஞ்சிருக்கீங்க. ஆனால் அந்த வழி கிராஸ் பண்ணும்போது பார்க்கற ஒரு மனசு வரும் இல்லையா? அதனால அதை கேட்டேன். சரிங்க ஐயா, நீங்கள் இந்த ஊரில் ஒரு தலைவர் இருந்திருக்கீங்களாமா? எத்தனை வருடம் தெரியல. 2 வருடம் தான் இருந்தீங்க. அப்போ வந்து உங்கள் பணியில் எப்படி இருந்துச்சு சேவை? நல்ல விதமாக நான் செய்யணும்னு தான் நான் அந்த இது தலைவராக இருந்திருந்தேன். ஊரில் நல்ல மன திருப்தியோடு இருக்காங்களா? இருந்தாங்க. இப்போ அதை விட்டுட்டீங்களா? அதை 2 வருடங்களுக்கு பிறகு நான் ஒப்படைத்து விட்டேன். வேற பணியின் காரணமாகவா? பணியின் காரணமாக இல்லை, எனக்கு வேற முக்கியமான வேலைகள் நிறைய இருப்பதனால் அந்த பணியை நான் ஒப்படைத்து விட்டேன். சரி. இப்போ விவசாயி இந்த வயசிலும் நன்றாக திடக்கத்திரமாக உழைக்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டிருக்கின்றேன். இன்னும் விவசாயம் பார்க்கிறீர்களா? இன்றும் பார்த்து கொண்டிருக்கிறேன். தேல் விவசாயமா இல்லை தோட்டம்? ஏன்னா நம்ம ஊரில் விவசாயம் செய்யற மாதிரி குரங்கு தொல்லைனால் சரி விவசாயம் பண்ண முடியாது. அதனால நம்ம தோட்டத்தையே மெயின்டைன் பண்ணிருக்கீங்க. சரிங்க ஐயா, ஒரு முக்கியமான கேள்வி. இந்த SM ஹாஸ்பிட்டல், சரி சொல்லுங்க. அது இப்போ நீங்கள் தான் எடுத்து நடத்துறதாக கேள்விப்பட்டிருக்கின்றேன். அது பற்றி ஒரு சில வரிகள். நமது கடின உழைப்பாலும் பையனுடைய முயற்சியாலும் பையன் SM ஹாஸ்பிட்டலை வாங்கி உள்ளார். அவர் அங்கு நல்ல விதமான சர்வீஸும் செய்து கொண்டிருக்கிறார். நானும் அவருக்கு என்ன தேவையோ அதுக்கான ஒத்துழைப்பையும் கொடுத்து கொண்டிருக்கிறேன். இது எத்தனை வருடங்களாக இருக்குது? 3 வருடங்கள் ஆகிவிட்டது. 3 ஆகிவிட்டது. இப்போ எத்தனை அங்கே டாக்டர்கள்? அங்கே மொத்தம் எல்லா டாக்டர்ஸும் மெஜாரிட்டி டாக்டர்ஸ் எல்லாம் வருவாங்க. ஒரு 10-15 டாக்டர்ஸ் வருவாங்க. யாரை கூப்பிட்டாலும் வருவாங்க. எல்லா டாக்டர்ஸும் வருவாங்க. இல்லை, ஒரு சமயத்தில் SM ஹாஸ்பிட்டலும் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இப்போ அந்த பேர் இப்போ நீங்கள் எப்படி இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? நல்ல விதமாக போயிட்டு இருக்கு. அதை கேள்விப்படுத்த இன்னைக்கு உங்களை தேடி வந்திருக்கேன். நன்றி. லாஸ்ட் டைம் வந்து உங்களை பார்க்க முடியல. சரி, உங்கள் சேவை சேனல் மூலமாக நல்லா இருக்கட்டும், நல்லா வளரட்டும். இந்த சேவை பெரிய பணி. இந்த ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்துறது லேஸ்பட்ட பணி கிடையாது, பெரிய சேவை. சரிங்க, அடுத்தது உங்களுக்கு முக்கியமான பொழுதுபோக்கு என்னங்கய்யா? நான் பொதுவாகவே தோட்ட வேலைக்கு தான் சென்று விடுவேன். போயிருவீங்க? ஏதோ போகிற வழியில் நம்ம ஃப்ரெண்ட்ஸு மற்றவங்க இருந்தால் அவங்க கூட பேசி பண்ணிவிட்டு அப்படியே தோட்டத்துக்கு தான் போயிடுவேன் நான். சரி. மற்றது நிறைய வேலை ஊட்டி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், இல்லைன்னா நம்ம பேர குழந்தைகள் எல்லாத்துக்கும் பார்த்து அவங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கறது எல்லாமே பண்ணுறேன். எல்லாம் பண்ணுறீங்க? எல்லாம் பண்ணுறேன். இந்த இது நாள் வரையும் பண்ணி கொண்டிருக்கிறேன். சரிங்க, ஒரு இன்னொரு கேள்வி சொல்லுங்கள். இந்த ஊர் பொறுத்து மட்டும் சரி ஒரு பிரசித்தி பெற்ற பண்டிகை எந்த பண்டிகை? அது எந்த மாதத்தில் நீங்கள் கொண்டாடுகிறீர்கள்? பிரசித்தி பெற்ற பண்டிகை நமது ஊரில் ரங்கநாதர் பண்டிகை. சரிங்க. அது பிப்ரவரி இல்லைன்னா மார்ச் மாதத்தில் வரும். இல்லை கூட்டங்கள் வருமா? ஆமாம், வரும். அன்னதானம் நடக்கும், டிராமாவும் நடக்கும். இன்னும் ட்ராமா நடக்குதுங்களா? ஆமாம், எல்லாம் நடக்கும். பரவாயில்லையே. இப்போ எல்லாம் நிறைய இடத்துல அது மறந்துட்டாங்க நாடகங்கிறத. சரி. இந்த இன்னும் இப்போ வருஷம் நீங்கள் நாடகம் நடத்தி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. சரி, ரொம்ப சிறப்பு. சரிங்க ஐயா, நீங்களும் எங்கேயோ கிளம்புற மாதிரி இருந்தீங்க. நான் வந்த நேரத்துக்கு ரமேஷ் டோல் ரமேஷ் யூடியூப் சேனலுக்கு நேரம் ஒதுக்கி எனக்கு பேட்டி கொடுத்ததுக்கு மிக்க நன்றிங்கய்யா. தேங்க்யூ. நன்றி. நீங்கள் நல்லா இருக்கணும். சரி.